யாராவது நமக்காக சமைத்த உணவு நாமே சமைத்ததை விட அதிகமாக சுவையாக இருப்பதாக நம்மில் பலருக்குத் தோன்றும். இது வெறும் எண்ணம் அல்ல. இதற்கு பின்னால் உண்மையான மனித மனம், மூளை இயங்கும் முறை மற்றும் நமது உணர்வுகளின் செயல்பாடு ஆகியவை காரணமாக உள்ளன. நாமே உணவு செய்வோம் என்றால் தேவையான பொருட்கள் யோசித்தல், நறுக்குதல், கலக்குதல் எப்படியாக வரும் என்ற கவலை என மூளைக்கு அதிக உழைப்பு தேவைப்படும். இதனால் உணவு தயாராகும் நேரத்தில் மனம் சோர்ந்து சுவையை உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. ஆனால் மற்றவர் சமைத்தால் நமது மூளைக்கு எந்த பாரமும் இல்லை. தட்டு வரும்போது மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் சுவையை முழுமையாக அனுபவிக்க முடிகிறது. மேலும் நாமே சமைக்கும் போது நெடிய நேரம் ஒரே வாசனையை மணந்ததால் மூளை கோடுகள் அதற்கு பழகி விடுகின்றன. இதனால் சாப்பிடும்போது அந்த சுவை அதிகமாக உணரப்படாது. ஆனால் பிறர் சமைத்த உணவில் உண்டாகும் வாசனை திடீரென புதியதாக மூளைக்குச் சேருவதால் பசியும் சுவையும் அதிகரிக்கின்றன. முழு தயாரிப்பு முறையையும் பார்க்காமல் இறுதியில் கிடைக்கும் பலனை மனித மூளை அதிக மதிப்புடன் ஏற்கும் என்பது ஆய்வுகளால் உறுதியாகியுள்ளது. மேலும் அம்மா, துணை, நண்பர் போன்ற நெருக்கமானவர்கள் சமைத்த உணவில் அன்பு, பாசம், கவனம் போன்ற சொல்லாத உணர்வுகள் இணைந்திருப்பதால் நம் மனத்திற்கு ஆறுதல் கிடைத்து சுவை உணர்வு மேலும் உயர்கிறது. ஆகவே உணவின் சுவை வெறும் சமையல் முறையிலோ பொருட்களிலோ மட்டுமில்லை, நம் மூளை நிலை, உணர்ச்சி, மன இணைப்பு ஆகியவற்றிலும் அதன் ரகசியம் உள்ளது. சப்ஸ்கிரைப்.